ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் இந்த கால வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் சமூகத்தில் நாம் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் மகிமையான காரியங்களை இந்த நாள் ஆராதனையிலும் நடப்பிக்கும்படி எல்லாரும் ஒரு மனமாய் அவருடைய பிரசன்னம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படிக்கு, தேவ கிருபை வெளிப்படும்படிக்கு, தேவ வல்லமை வெளிப்படும்படிக்கு, தேவ பிரசன்னத்திலே நாம் மூழ்கி களி கூறும்படிக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படிக்கு, ஆராதனையிலே தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெயர் சொல்லி எங்கள் அழைத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலவற்றையும் செய்ய வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் எங்களை நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துவதற்காக, நீர் எங்கள் மேலே கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வருகிறதற்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிதா என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு அருளினவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தரின் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக, உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை தேற்றி வருகிறதற்காக, உம்முடைய வசனத்தினாலே எங்களை பலப்படுத்தி வருகிறதற்காக, ஆண்டவரே, சத்தியத்திலே எங்களை உறுதியாய் கட்டி வருகிறதற்காக, ஆண்டவரே, கர்த்தர் சத்தியத்திலே நாங்கள் உறுதியாய் கட்டி எழுப்பப்பட்டு வருவதற்காக ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக, ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்களை கைவிடாத தேவன், உம்மை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதவராக, வெட்கப்படுத்தாதவராக எத்தனையோ காரியங்களை நடத்தி வந்திருக்கிறீர். எத்தனையோ காரியங்களில் அற்புதங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரை, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதவர் என்பதையும், நீர் அவர்களை வெட்கமடைபடி விடாத தேவன் என்பதையும், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை தந்து, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை தந்து, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றி ஆண்டவர் நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்பதையும், உம்முடைய ஜனங்களை கைவிடாதவர் என்பதையும், வெட்கப்படும்படி விடாத தேவன் என்பதையும் ஆண்டவரை நீ நிரூபிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் நடுவிலே தேவ ஆவியானவர் அசைவாடுவீராக, சபையின் மத்தியிலே எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை ஆண்டவரே துரிதமாய் கர்த்தர் சபைக்கு அழைத்து வருவீராக. ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஜெயத்தை தந்து நடத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம்.
நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற கர்த்தர் என்பதை ஆண்டவர் அநேக காரியங்களிலே, ஆண்டவரே அநேக விஷயங்களிலே நிரூபித்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவரை இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் என் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவரை ஒரு நாளிலே நிச்சயமாய் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன் என்பதை அறிந்துமை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய், நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம், அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மையப்படட்டும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய உன்னதமான நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய உன்னதமான நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய உன்னத நாமத்தை தொழுது கொள்வதற்கு பாத்திரவான்களாக நீர் எங்களை ரட்சித்திருப்பதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் தெரிந்து கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனமாய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உன்னதமான தேவனை உயர்த்தி உன்னதமான ஆசீர்வாதங்களோடு உடைய சமூகத்திலிருந்து செல்வதற்கு கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம், சகல காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மையப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாட, நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். வாழ்வை முற்றும் நீக்கி அவன் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், ஆக மகிழ்ந்திடுவோம், களி சாற்றிடுவோம், அவன் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவன் நாமம் போற்றுவோம். பாதிகளில் சென்று அவன் நாமம் போற்றுவோம். நல்லாவியின் கனிகள் நீந்து அவன் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், ஆக மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம் அவன் நாமம் போற்றுவோம்.
தேவன் உயர்ந்தவர். அவரை போல நானிலத்தில் முழு உலகிலும் வேறு தெய்வமில்லை. அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். இன்னொரு பாடலை பாடுவோம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கைகளை எல்லாரும் கொட்டி பாடுவோம். தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தரை தெய்வம் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது எனப்படுமா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது எனப்படுமா. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு ஆவிகளை வந்தவராம். பாவம் அறியாத பரிசுத்தராம் இயேசு பாவியை ரட்சிக்க வந்தவராம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. கச்சிலை பேசும் வாய் திறந்து நம் கர்த்தரேசு என்று ஜீவிக்கிறார். கச்சிலை பேசும் வாய் திறந்து நம் கர்த்தரேசு என்று ஜீவிக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. பற்பல கிருபைகள் பகருகின்றாராம். அற்புடன் அவர் பணி செய்திடவே. பற்பல கிருபைகள் பகருகின்றாராம். அற்புடன் அவர் பணி செய்திடவே. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. மரபாளோ தாய் தன்னும் பாலகனை நான் மறப்பதில்லை என்னும் அன்பு தெய்வம். மரபாளோ தாய் தன் பாலகனை நான் மறப்பதில்லை என்றும் அன்பு தெய்வம். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வம் இல்லை. ஏறெடுக்கும் நம் தேவைகளுக்கு அவர் மாறாமல் பதில் பதில் தரும் மகிமை
தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. சகலமும் படைத்த சர்வாதிகாரி இயேசு, சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி, சகலமும் படைத்த சர்வாதிகாரி இயேசு, சகலமும் ஜெயித்திட்ட பரிகாரி. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலத்தில் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா. முழு உலகிலும் ஒரே ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். முழு உலக மனிதனுக்கும் ஒரே ஒரு கடவுள் உண்டு, ஒரே ஒரு தெய்வம் உண்டு, ஒரே ஒரு இறைவன் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து தேவனை மையப்படுத்தி பாடுவோம். யோசேப்பு சொல்லும்போது, எனக்கு நீங்கள் தீமை செய்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொன்னது போல, நடந்ததெல்லாம், நடந்து கொண்டிருப்பதெல்லாம், நடக்க போதெல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாய் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றி, துன்பங்களை இன்பமாக மாற்றி, தீமைகளை நன்மையாக மாற்றி, துன்பங்களை இன்பமாக மாற்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றி நன்றி, சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றி நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. உள்ளான மனிதனை புதிதாக்கி, உழைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி, உழைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. என் கிருபை
நன்மைக்கே நன்றி. தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி. தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி விசுவாச புடமிட்டு நன்றி. பொன்னாக பொன்னாக விளங்க விளங்க செய்தி நன்றி விசுவாச புடமிட்டு நன்றி. பொன்னாக விளங்க செய்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. கசப்புகளை மாற்றி விட்டு நன்றி. மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. கசப்புகளை மாற்றி விட்டு நன்றி. மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கு. எங்களுடைய வாழ்க்கையை நடந்ததெல்லாம் நீர் அறியாமல் ஒன்று வரவில்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை கண்ணீரின் பாதையில் நீங்கள் செல்லலாம், நஷ்டத்தின் பாதையில் செல்லலாம். கர்த்தர் நடந்ததெல்லாம் நன்மைக்காக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து சத்தமாக கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். தூபம் போல் உங்கள் ஜெபங்கள் பரலோகத்தை எட்டட்டும். ரீகாபாலாரா தூராராபா சந்தலாராபாலாபாலாபா. ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வாதிகாரம் உடையவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கிருபாதார பலியே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. லதலாராபாலாராபாலாராபா. ஓரி கபாலாராபா சந்தலாராபாலாபாலாராபா. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எஜமானரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். ஓ ரபாலாபாலபா. ஒரு சிந்தை ஒரு மன சிந்தையால் நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. லதலாராபாலாராபாலாபா. கர்த்தர் இடத்திலே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நாம் ஒரு தடையா இருக்க கூடாது. தடைகள் மாற்றப்பட வேண்டும். ரீகபாலாராபாலாராபா சந்தலாராபாலாபா. என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். ரீகபாலாபா. பலவீனத்தினுடைய என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓ ரபாலாராபாலாராபாலாரா சந்தலாராராபா. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் அந்நிய பாஷையோடு கன்னிய பாஷையை நிறைந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ரைரபாலாராபா தூராராபாலாபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ரதலாராபாலாராபா. ஓரபாலாராபா தூராராபா. கர்த்தர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லபரபரபலபா சந்தலாரபலபலபா. ஓரபாலரதலாரபலபா. பவுலும் சீலாவும் ஆண்டவரே தாழல தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாக இருந்து வேதனையோடு இருந்த போது கர்த்தரை துதிக்க அவர்கள் மறந்து போகவில்லை. ரதாலா ரபால ரதாலா ரபா சந்தலா ரபா. ஓ ரபால ரபா சந்தலா ரபா லபௌதலா ரதக்கபலபா. அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிற
இருக்கிறது. அது சிறைச்சாலை கதவுகள் ஆராதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது, அப்படியே கட்டுகள் அவிழ்ந்தது. அப்பொழுது சிறைச்சாலை தலைவர் வந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவருடைய காயங்களை கழுவி அவரை கட்டு போட்டான் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் வாசிக்கும் போது தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட காயங்கள் கொடிய வேதனை இருந்த போதிலும் கர்த்தரை அவர்கள் ஆராதிக்க மறந்து போகவில்லை. ஹல்லேலூயா. வேதனையால் நிறைந்து ஒருவேளை நீங்களுக்கு வந்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. ரீதா லவாலாரபா, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ, வியாதியோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓ ரபாலா ரபாலபா, காயங்கள் இல்லாத படி சொற்கள் எதுவும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு பவுலும் சீலாவுக்கு தடை வரவில்லை. ஹல்லேலூயா. ரீதா லபாலபாலபாலபா, ரீதா லாரபாலபாலபாலபா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அது உயர்வானாலும் அது தாழ்வானாலும் அது நஷ்டமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது. ரீதா லாரபாலபாலபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. தூபம் போல நம்முடைய சத்தம் உயரட்டும். ஓ ரபாலரா தாலரபாலபாலபா, ஓ ரபாலபா. வேதனையின் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேதனையின் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய சினம் கடந்து போக மட்டும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். சினம் கடந்து போக மட்டும் அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ரபாலனி தீனா ரபாலபாலபாலபா, ரீஷ தலார பாலனி திக்கபாலபாலபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார். ரீதா லாரபாலரபா ஷந்தலாரபாலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எனக்கு அனுமதித்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் எனக்கு தந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. வேதனை நிறைந்தது, கண்ணீர் நிறைந்தது, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, மனிதன் என்று மதிக்கப்படாத சூழ்நிலை. ஆனால் என் தேவனை இவ்வளவாய் உயர்த்தினீரே. ஓ ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஓ கர்த்தர் எவ்வளவாய் நம்மை உயர்த்தியிருக்கிறார். நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். நீங்கள் தாழ்ந்து போகவில்லை. கர்த்தர் உங்களை உயர செய்தாரே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினாரே. அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீலா பாலரா தாலரபா ஷந்தலாரபலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாடி துதி செய்த போது ஆண்டவரே சத்துருக்கள் ஒருவரோடு ஒருவர் எதற்கு நிற்கும்படி கர்த்தர் செய்தார் அல்லவா? ஓ ரபாலரா தூரரபா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஓ, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சர்வாதிகாரமுடையவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மேலானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். சிந்தனைகளை சிதறடிக்கிற அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தாலே முறியடிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஐயா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஏணி வைக்கப்படட்டும், ஒரு ஏணி எங்களுக்காக வைக்கப்படட்டும். தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குமாய் காணப்படுவார்களாக. ரபாலாரபா ஷந்தலாரபா. ஒரு பதஸ்தமாக இது மாறுவதாக, ஒரு பதஸ்தமாக இது மாறுவதாக. எப்பேற்பட்ட வியாதியும் சுகமடையும் விதமாக இது மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீதா லாரபா லாரதா லாரபா ஷந்தலாரபா. ஓ, என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். துன்பத்தின் பாதையிலும் வியாதியின் பாதையிலும் சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ரீதா லாரபா லபா 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 லபா. ரீசத்தா லாரபா லபா லபா லபா. துயரத்தை கண்டு அஞ்சு விடாதே, துன்பத்தை கண்டு அஞ்சு விடாதே, தோல்வியை கண்டு துவண்டு போய் விடாதே. என் கிருபை உனக்கு போதும். கைகளை தட்டி கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கொண்டு பேசி
வியாதியால் துவண்டு போய்விட்டாயோ, ஓ என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். துதித்துக் கொண்டிருங்கள் தேவப்பிள்ளையே, துதியுங்கள், ஆராதியுங்கள். மௌனமாயிருக்காதீர்கள், ஆராதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார், ஆராதனை தேவன் பிரியப்படுகிறார். சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் யெகோவாயிரே, அவர் யெகோவாயிரே. உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் சகலமும் நன்மைக்காய் செய்கிறவர். நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே செய்தார் என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். இப்போது நடந்து கொண்டிருக்கிறவைகளையும் நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறவர். அவர் தீமைகளை நன்மையாய் முடிக்கிறவர். அவை நாம் பாடுகிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோம் என்றால் அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். கசப்புகளை மாற்றிவிட்டீர் என்று பாடுகிறோம், ஆனால் நாம் கசப்புள்ளவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்கும் மனம் தந்தீர் என்று பாடுகிறோம், ஆனால் அநேக காரியங்களிலே மன்னிக்கிற அந்த எண்ணம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. மன்னிக்க முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நாம் பாடுவது போல முற்று நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு தம்முடைய சீசலோடு கூட ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று பாடியிருக்கிறது. ஆகவே பாடுவதற்கு அமைதியா இருக்க வேண்டாம். இயேசு பாடினார், அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பிற்பாடு என்று சொல்லியிருக்கிறது. நாளிலும் கூட எல்லாரும் பாட்டரை பாடுவதற்கு, அவருடைய நாமத்தை மையப்படுத்தி பாடுவதற்கு வெட்கப்பட வேண்டாம். நம்ம எல்லாரும் முடிந்தால் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். தாங்கிவிடும் பலன் தந்தவர், தப்பி செல்வதற்கெல்லாம் வழி செய்தவர். இந்த நாட்களிலும் எவைகளெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியுமோ தாங்குவதற்கு பலன் தருவது மாத்திரமல்ல, நீங்கள் தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கல்ல, தப்பி செல்வதற்கும் வழியை வைத்திருக்கிறார். அவர் தப்பி செல்கிற வழியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வுடைய நிந்தைக்கு என்ற பாடலை அவர் சேர்ந்து நான் பாடுவோம். தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே, தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றினே நன்றி. சிலுவைதனை அனுமதித்து நன்றி, சிந்தைதனை மாற்றினே நன்றி.
நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன் உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து ஒரு மாற்றி நடத்துகிறேன் நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்திலே பலன் என்று நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி தாங்கிடும் தலம் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி தாங்கிடும் தலம் தந்தி நன்றி அவை தப்பி செல்ல வழி செய்தி நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி விசுவாசப்படவேண்டி நன்றி பொன்னாக விளங்க செய்தி நன்றி விசுவாசப்படவேண்டி நன்றி பொன்னாக விளங்க செய்தி நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி கசப்புகளை மாற்றி வெட்டி நன்றி மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி அவன் கசப்புகளை மாற்றி வெட்டி நன்றி மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லுவேன் நன்றி நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி 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 எல்லா நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசுராஜா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசுராஜா எல்லோயே என்னையும் கண்டீரையா எல்லோயே எல்லோயே என்னையும் கண்டீரையா எப்படி நான் நன்றி சொல்வேன் எப்படி நான் நன்றி சொல்வேன் தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் தேங்க்யூ ஜீசஸ் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர் எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி இயேசுராஜா
சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி இயேசு ராஜா. Thank you Jesus, thank you Father, thank you precious Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், thank you Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், thank you Father. அப்படியே எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தினமும் நன்றி சொல்ல, தினமும் நன்றி சொல்ல, ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்க, நன்றிகளை எடுத்துக் கொண்டே இருக்க, நன்றிகளை செய்து கொண்டே இருக்க. ஆண்டவரே எனக்கு ஆண்டவரை கிருபைதாரும் 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 என்று கேட்போம். ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரிக்கா பாலா தூரா பாலா. நம்மை கண்டவர், நம்மை கண்டவர், நம்மை காண்கிறவர் அவர், நம்மை காண்கிறவர் அவர், உங்களை காண்கிறவர். ஆகாரை கண்டவர் உங்களை காண்கிறார், ஆகாரை கண்டவர் உங்களை காணாமல் இருப்பாரோ? ஆகாரின் தேவைகளை அறிந்தவர் உங்கள் தேவைகளை அறியாமல் இருப்பாரோ? ஆகாரின் கஷ்டத்தை அறிந்தவர் உங்கள் கஷ்டத்தை அறியாமல் இருப்பாரோ? ஆகாரின் சூழ்நிலை அறிந்தவர் உங்கள் சூழ்நிலை அறியாமல் இருப்பாரோ? ஆகாரின் கண்ணீரை கண்டவர் உங்கள் கண்ணீரை காணாமல் இருப்பாரோ? ஆகாரின் கண்ணீரை துடைத்தவர் உங்கள் கண்ணீரை துடைக்காமல் இருப்பாரோ? ஆகாரே என்று பெயர் சொல்லி அழைத்தவர் உங்களோடு பெயர் சொல்லி அழைக்காமல் இருப்பாரோ? ஆகாரே என்று அவளோடு பேசினவர் உங்களோடு பேசாமல் இருப்பாரோ? இன்றைக்கு 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 கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு பேசுவார். பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய கடினமான சூழ்நிலை மாற்றுவார். உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருவார், தருவார், தருவார். ஆகாரை கைமறவாதவர், ஆகாரை மறவாதவர், ஆகாரை மறவாதவர். ஆபிரகாம் நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் ஆகாரை மறவாதவர். இயேசு கிறிஸ்துவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை அவர் மறப்பதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நன்றி 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 என்று சொல்லுங்கள். ரிக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரகா லதாரா பாலா சங்காலா ரிபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு இயேசு மாத்திரம் போதுமானவர். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா என்ற பாடலை உணர்ந்து பாடுவோம். தன் வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் மார்த்தாள். ஆனால் மரியாளோ அவருடைய பாதத்தில் அமரும்படி தன்னை ஒப்புக் கொடுத்தார். மார்த்தாள் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். மார்த்தாளை போல என்னுடைய பாதத்தில் அமர்ந்தது. ஆமென். இயேசு நமக்கு போதுமானவர். அவருடைய பாதம் மட்டும் போதுமானது. அவருடைய பாதத்தில் அமருகிற நேரம் இன்பமான நேரமா இருக்கும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது மேன்மைகளை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும், அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே காணும்படி செய்யும். இவளில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா என்று நம்ம எல்லாம் பாட போகிறோம். அவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நமக்கு புது பலன் தருகிறார், புதிய அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றுகிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து தேவன் நல்லவர், தேனிலும் இனிமை, தேவிசாத அமுதம், தேடி கிடைக்காத ஒப்பற்ற செல்வவர். சமூகம்
சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமோ உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமோ உடலுமே உள்ளமோ உடலுமே உமக்காய் ஏங்குதே. உமக்காய் ஏங்குதே. எங்கப்போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். புதுபலன் தருகிறீர். புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய். நான் செழித்தோங்க செய். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவித்தால அமுதமே. தேனிலும் இனிமையே தேவித்தால அமுதமே. தேடியும் கிடைக்காத தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. என் ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. மறுபடி நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா.
ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த நல்ல விளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஹல்லேலூயா மத்து காலை வேளையிலும் உம்மை ஆராதிக்கும் கிருபை எங்களுக்கு தந்தபடினாலே ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசுவே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசுவே. அந்த பிரதிஷ்டையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். நீர் இருந்தால் எல்லாம் எங்களுக்கு கர்த்தாவே நன்மையாக மாறும். ஆகவே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை இதுவரை உம்முடைய கிருபை கூடியிருந்தபடினாலே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முடிவு வரை இந்த தேவனுடைய பிரசனை எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுற உம்முடைய மகனை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதனையின் மத்திலும் துன்பத்தின் மத்திலும் வியாதியின் மத்திலும் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதனையோடு பவுலும் சீலாவும் இருந்த போதிலும் கர்த்தரை துதிக்க மறந்து போகவில்லை. துதித்த போது கட்டுகள் அவிழ்ந்தது. ஆகவே எந்த நிலைமையிலும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைக்கான நேரம். ரெஜினா அவர்கள் சிறப்பு பாடலை பாடுவார்கள். அப்போது நாம் காணிக்கை படைத்து தேவனை மையப்படுத்துவோம். காணிக்கைக்காக எழுந்து நிற்போம். பாடல் பாடும்போது காணிக்கை படைத்து விட்டு நம்முடைய இருக்கையில உட்கார்ந்து கொள்ளலாம்.
எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் வரையிலும் நாங்கள் உம்மை நம்புவதற்கு, உம்மையில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வதற்கு தேவரீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தினாலும் நீர் எங்களை நிரப்பும். உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவரை பாடினது போல நாங்கள் உம்மை நம்புகிற பிள்ளைகளாகவும் பாக்கியவான் பாக்கியவதிகளாகவும் வாழவும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, பாடல் வேளைகளிலே உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பினவர். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மீதியான பகுதியிலும் நீர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியும் அசைவாடும்படியும் கிரியைகளை நடப்பிக்கும்படியும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல, உடைய பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொண்டது போல அவர்கள் உமக்கென்று உற்சாகமாய் படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் ஆண்டவரே, இன்னும் பல்வேறு விதங்களிலே உடைய பிள்ளைகள் உமக்கு செலுத்திருக்கிற காணிக்கைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதற்கான ஆசீர்வாதங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன உடைய நல் வார்த்தையின்படி வானத்தின் பலகலைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய மன்னாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடிமை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வசனமாகிய மன்னாவினாலே திருப்தி அடைந்து கர்த்தருக்குள் வளர்கிற விசுவாசமுடையவர்களாய் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். பயன்படுத்துவீராக. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதிலும் மீதிய நாட்களில் கர்த்தர் எங்களோடு கூட இரும். வரப்போகிற புதிய மாதத்திலும் எங்களுக்கு நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். மாலை எப்போதும் போலுள்ள துதி ஆராதனை மாலை 6:30 மணிக்கு சபையிலே நடைபெறும். நீங்களும் அதிலே பங்கு பெறுங்கள். வேத பாடம், துதி ஆராதனை என்று நடத்த வேண்டிய இது இப்போது சபைக்கு அநேகர் வருவதில்லை. துதி ஆராதனையாக நடைபெறுகிறது. நீங்கள் சபையார் வருவீர்கள் என்றால் வேத பாடத்தையும் சேர்த்து நடத்தலாம். ஆக வேத பாடத்திற்கென்று ஒரு நாள் ஒதுக்குவது உண்டு. ஆனால் சபையில் எந்த ஆராதனை தவிர மற்ற நாட்களில் அதை 90% பேர் பங்கு பெறாதனால்தான் கன்வென்ஸ் கூட்டங்கள் நடத்தவில்லை, எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தவில்லை. இப்படி பல்வேறு காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் துதி ஆராதனையில் பங்கு பெறுவீர்கள் என்றால் வேத பாடங்களை சேர்த்து நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாதத்தில் 1ஆம் தேதி நமக்கு மாலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை சபையிலே நடைபெறும். செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை மாதத்தில் 1ஆம் தேதியா இருப்பதினால் மாலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை சபையில் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் வாரம் என்பதினால் ஆராதனை முடிவில் நற்கருணை ஆராதனை நடைபெறும். நீங்கள் நற்கருணை பெற விரும்புகிறவர்கள், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஜெபத்தோடு நீங்கள் முடிந்தால் ஒருவேளை உபவாசத்தோடு வந்து அதில் நீங்கள் பங்கு பெற உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தினமும் எல்லா விசுவாசிகள் குடும்பங்களிலும் காலை இரவு குடும்ப ஜெபம் காணப்படட்டும். அந்த ஜெபங்களிலே எல்லா விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்படவும், சபைக்கு கர்த்தர் வாரந்தோறும் புதிய ஆத்துமாக்களை அழைத்து வரவும், குடும்பமாக புதிய குடும்பங்கள் ஆலயத்துக்கு வரவும்,
சபை ஆராதனையில் தேவ கிருபை காணப்படவும் உங்கள் குடும்ப ஜெபங்களில் தினமும் குறைந்தது 5 நிமிடமாவது ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு ஆராதனையில் கர்த்தரின் பிரசன்னம் நிரம்பி காணப்படவும் அவருடைய வல்லமை வெளிப்படவும் சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் தொடர் ஜெபத்தில் அவரவருக்குரிய 15 நிமிட ஜெப நேரத்தில் நீங்கள் மறவாமல் ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல சபைக்கு தேவையா இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸ், ஏசி போன்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஸ்தாபனத்துக்கு சொந்தமான மதனில் உள்ள இடத்தில் கட்டப்பட்டு வரும் கட்டட வேலைகள் தேவைகள் சந்திக்கப்படவும் சீக்கிரமாக வேலைகள் நடைபெற்று முடியவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் நீங்கள் அதற்காக குறைந்தது உங்கள் குடும்ப ஜெபங்களிலே 1 நிமிடம் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையிலே கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆலயத்தின் எல்லா செலவுகளையும் குறித்து அறிவிப்பு கொடுத்தோம். அதுபோல் ஆலய பிரதிஷ்டை நாளுக்குரிய தேவைகளை குறித்து அறிவிப்பு கொடுத்தோம். எல்லா பணங்களும் போக அதிகமாக நாம் 45,000 ரூபாய் அதற்கு செலவு பண்ணிடுறோம் என்று நாம் அறிவித்திருந்தோம். அதாவது வந்த பணங்கள் போக அதெல்லாம் மற்ற காணிக்கைகளிலிருந்து செலவு பண்ணியிருந்தோம் என்று கொடுத்திருந்தோம். அதை தொடர்ந்து நமக்கு ஊழியர் கூட்டம் நடந்தது. அதற்கு நாம் 25,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். இப்படி நாம் பல ஆயிரங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். அது பிற்பாடு சில காரியங்கள் வேலை செய்திருக்கிறோம். ஆக இப்போ புதுசாக நம் ஜாயின் அக்கௌண்ட் ஆரம்பித்து பணத்தை பேங்க்ல போட்டிருக்கிறோம். அந்த பணங்கள்ல அந்த கேம்ப் சைட்டுக்குரிய பணமெல்லாம் சேர்த்து மொத்தமா இதில் டெபாசிட் பண்ணியிருந்தோம். அந்த பணங்கள் எல்லாம் இப்பொழுது அனுப்பப்பட்டு விட்டது. ஆகவே இந்த பேங்க்ல நமக்கு இருப்பது ஒரு 25,000 30,000த்துக்குரிய பணங்கள் தான் இருக்கும். அதுக்கு மேல பணங்கள் கிடையாது. எல்லா பணங்களும் நாம் செலவு பண்ணி இருக்கிறோம். இப்பொழுது எல்லாம் பேங்க் மூலமாகவே அதை நாம் சரி பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் அவசியத்தின் நிமித்தமாய் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவைகள் சபையில் இருக்கிற இப்போதைய தேவைகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானத்திற்காய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் எரேமியா 10வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. போதும். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. மெய்யான தேவன் ஒருவர் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. தேவன் ஒருவர் மட்டும்தான் உண்டு. அவர்தான் மெய்யான தேவன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த தத்துவத்தை கூறிய திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர் கூறியிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்தான் இந்த தத்துவத்தை, தன்னுடைய தத்துவ கருத்தை வெளியிட்டார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அடைய பொருள் என்னவென்றால், உலகெங்கும் வாழும் மனிதருக்கு அனைவருக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு என்று அர்த்தம். அல்லேலூயா. உலகெங்கும் வாழும் மனுக்குலத்திற்கு, மனித குலத்திற்கு கடவுள் ஒருவர் மாத்திரமே என்ற அந்த தத்துவத்தை, உயர்ந்த கருத்தை, அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினவர் திருமந்திரம் என்ற நூலை ஏற்றிய திருமூலர் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் உலகம் முழுவதும் ஆளும் அனைத்து மனிதனுக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு என்றால் அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். எல்லாரும் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அதில் மெய்ப்பொருள் என்ன, உண்மை என்ன என்பதை
அறிந்து கொள்வதுதான் மனிதனுக்கு கிடைக்கிற சிறந்த அறிவு என்று சொல்கிறார். அப்படி அந்த மெய்யான தேவன் யார் என்று இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லும்போது, அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் நித்திய ராஜா என்று அங்கே பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த மெய்யான தேவன் யார் என்றால் அவர் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர். இரண்டாவதாக அவர் நித்திய ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி மூன்று தன்மைகள் இருக்கிறது. அவர் மெய்யான தேவனா இருக்க வேண்டும், அவர் நித்திய ஜீவன் உள்ளவராய் இருக்க வேண்டும், அவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்க வேண்டும், அவர் நித்திய ராஜாவா இருக்க வேண்டும். இந்த மூன்று தன்மைகள், ஜீவன் உள்ளவர், மெய்யான தேவன், ராஜா, அது நித்திய ராஜா, வேதாமத்திலே பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லி இருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை நாம் பார்க்க முடியும். அந்த பகுதியை மட்டும் வாசியுங்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம், சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும், இவரே மெய்யான தேவன் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கூறி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் மெய்யான தேவன் யார் என்று சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு என்று இங்கே சொல்லி இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறான், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு என்று இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மெய்யான தேவன் என்று எரேமியா தீர்க்கதரிசி பரிசுத்த வேதம் சொல்கிற அந்த மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார். நித்திய அவர் அது மாத்திரம் ஜீவன் உள்ள தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இன்னொரு காரியத்தை சொல்லதை நாம் பார்க்கிறோம். அங்கே வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம். இவர் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் இவரே என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா அல்லது நித்திய ராஜா என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்திற்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 8 5லிருந்து 7 வசனம் வரையிலும் சொல்லும்போது, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதில் இருக்கிற மனிதர்கள் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிற அநேகர் உண்டு என்றும், இப்படி அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டு என்று நம்பினாலும் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா கர்த்தர் ஒருவர் மட்டும் உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். அநேக உலகம் முழுவதில் இருக்கிற மனிதர்கள் அநேக கடவுள் உண்டு என்று எண்ணினாலும் அப்படியல்ல. ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், நித்திய ராஜா கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உண்டு என்று சொல்லிவிட்டு, அந்த மெய்யான தேவன், அந்த நித்திய தேவன் மூலமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான தேவன் என்று சொல்வதை குறித்து நாம் பார்க்க முடியும்.
அந்த 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசித்து 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிற்று, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம், அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்று தன்னுடைய வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக தெய்வம் உண்டு என்று மக்கள் நம்பினாலும், உலகம் முழுதும் இருக்கிற எல்லா மனுஷர்களும் அநேக கடவுள் உண்டு, அநேக தேவர்கள் இருக்கிற நம்பினாலும் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. அவர் மூலமா தான் இந்த உலகம் உண்டானது, அவர் மூலமா தான் நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா தான் இந்த முழு உலகம் உண்டானது. அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்று தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வருத்தத்தை, தன்னுடைய வெளிப்பாட்டை அவர் அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலத்துல இவர் அப்படிதான் இருந்தார், இந்த அறிவு இல்லாமல் தான் இருந்தார். ஒரு நாளிலே, ஒரு காலத்துல, இப்போ சொல்றார் இந்த அறிவு அனைவரிடத்தில் இல்லையே என்று சொல்கிறவர், ஒரு காலத்துல இவரும் இந்த அறிவு இல்லாமல் தான் இருந்தார். அதனால் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய சாட்சியை அகரிப்பா ராஜாவுக்கு முன்பு நின்று சொல்லும் போது சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் 9-12 வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நானும் அவரை அறியாமல் இருந்த காலத்துல என்ன செய்ய, முன்னே நானும் 9ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே நானும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய், இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று அநேக நினைத்தேன், காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். திட்டமிட்டு இருந்தபடியே அநேகரை நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசிரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பாருங்கள், அநேகரை சிறைச்சாலையிலே நான் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்தேன். சகல ஜெபாலயங்களிலும் நான் அவர்களை அநேகர் தண்டித்து, சகல ஜெபாலயங்களிலும் அவர்களை அநேகர் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய், அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் இருந்தேன். அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார் அந்த பட்டணம் வரைக்கும் போய் அவர்களை துன்பப்படுத்தினேன் என்று சொல்கிறார். ஏன்னா அவரை அறியாமல் இருந்த காலத்துல அப்படி வாழ்ந்தவர் தான் அவரை அறிந்து கொண்ட போது, இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் அவர் ஜீவனுள்ள தேவன், இயேசுதான் நித்திய ராஜா, அந்த ஒரே கடவுள், ஒரே கர்த்தர் இயேசுதான் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் சொல்கிறார், இந்த அறிவு எனக்கு இல்லாமல் இருந்தது போல இன்னும் அநேகருக்கு இல்லையே என்று வருத்தத்தை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அன்பார்ந்த வேண்டிய பிள்ளைகளே, அந்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த நித்திய தேவனும் மெய்யான தேவனும் ஜீவனுள்ள தேவனும் நித்திய ராஜாவும் ஆயிருக்கிற அவருடையத்தில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அவருடைய சிறப்புகளை குறித்து வேதம் முழுவதும் நாம் படிக்க முடியும். அந்த சிறப்புகள் மூலமா, அவரிடத்தில் இருக்கிற அந்த சிறப்பான அந்த தன்மைகள் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். நாம் ஒரு சில அவரிடத்தில் காணப்படுகிற சிறப்புகள் என்ன, அது மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதுல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த மெய்யான தேவனும் இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. இவைகளை கட்டளையிட்டு போட்டு போய்த்து கொண்டிருந்து. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தானா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தானே? எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன். பார்க்கிறோம், எல்லா மனுஷருக்கும் இரட்சகராய் இருக்கிற ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய சிறப்பு, அவரிடத்தில் இருக்கிற சிறப்பு இருக்கிறது. ரட்சிப்பு விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு இயேசுவிடத்திலே உண்டு. அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். சத்தியத்தை அறிகிற அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்று அவருடைய சித்தம் என்று சொல்லி இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நாம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஜீவனுடைய தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஜீவனுள்ள தேவன், இந்த மெய்யான தேவன், இந்த நித்திய ராஜாவுடைய அந்த சிறப்பான குணங்கள் என்னவென்றால் ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எல்லா மனுஷரும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எல்லா மனுஷரும் அவர் மூலமாய் இந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல எதிராக இருக்கிறார்கள். அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் அநேகர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எல்லா மனுஷருக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். முழு உலகத்திற்கு எல்லா மனிதனுக்கும் தேவன் அவர்தான். மெய்யான தேவன் அவர்தான். நித்திய ராஜா அவர்தான். அந்த எல்லா மனுஷருக்கும் மெய்யான தேவன் மூலம் தேவன் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிற அந்த ரட்சிப்பை எல்லா மனுஷரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? மெய்யான தேவனாய் இருக்கிற அவரை தொழுது கொள்வது மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை தொழுது கொள்ளணும், அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளணும். இயேசுதான் கடவுள், இயேசுவை தான் வணங்குவேன், இயேசுதான் கடவுள் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், தொழுது கொள்கிறவர்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ தாமதிக்கிறது என்ன? அந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். உன் பாவங்கள் போக கழுவப்படு, ரட்சிக்கப்படு என்று சொல்லப்பட்டது. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறான். அவருக்கு விரோதமாய் செயல்பட்டவன் கர்த்தர் அவனை சந்தித்து இருக்கிறார். ஆனாலும் அவன் கர்த்தரை இன்னும் தொழுது கொள்ளவில்லை. அவனுக்கு சொல்லப்பட, இனி தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தரை தொழுது கொள். நீ கர்த்தரை தொழுது கொள்ளும் போதுதான் நீ அவர்தான் மெய்யான தேவன் என்று நீ நம்புகிறாய் என்பதற்கு அடையாளம். அவரை தொழுது கொள். அது மாத்திரமல்ல, நீ ஞானஸ்நானம் பெறு. ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றும் அநேகர் கர்த்தரை தொழுது கொள்கிறோம், கர்த்தரை ஆராதிப்பதற்கு சபைக்கு வருகிறோம், சபையிலே கர்த்தர் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அநேகர், இன்னும் ஒரு சிலர் ஞானஸ்நானம் பெறாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தாமதம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. தாமதிக்காதிருங்கள். கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு உங்களுக்கு இலவசமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பாவங்கள் போக கழுவப்பட வேண்டும். இந்த அனுபவத்தை நீங்கள் இதுவரையிலும் பெற்றுக் கொள்ளாதிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆலயத்துக்கு வருகிறேன், நான் ஆண்டவரை தான் வணங்குகிறேன், அவரை தான் நான் ஆராதிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்படவில்லை என்றால் இன்னும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள என்பதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் சர்வ லோகத்திற்கும் அவர் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியானார் என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிபரராக இயேசு சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் அவர் இருக்கிறார்.
அந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், 1 யோவான் 4 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோம் 4 அதிகாரம் 14 வசனத்துல நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த மெய்யான தேவன் ஆகிய இந்த மெய்யான தேவன், இந்த ஜீவனுள்ள தேவன், இந்த நித்திய ராஜா கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்கிறவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவர் எல்லா மனுஷனுக்கும், சர்வலோகத்து மனிதனுக்கும் பாவ நிவர்த்தியை கொடுக்கிற தேவனாய் இந்த உலகத்து வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சிறப்பான செயல்கள் என்ன, சிறப்பான தன்மை என்றால் அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சர்வலோகத்தின் சர்வலோகத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்கிற மெய்யான தேவனா இருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருந்தால் நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். அந்த ரட்சிப்பிலே நிலைத்து இருக்கணும். அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும். அந்த ரட்சிப்பிலே வளரணும். அந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து கர்த்தருடைய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படணும். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால், கர்த்தரை தொழுது கொண்டு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த மெய்யான தேவனால் கிடைக்கிற இடத்து காணப்படுகிற இரண்டாவது சிறப்பான தன்மை என்ன? 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14 வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேனாயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். இவைகளை அறியும்படி உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு ஊழியத்திற்காய் தன்னால் நியமிக்கப்பட்ட தீமோத்தேயு கூறுகிற ஒரு காரியம், சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிறது. அந்த சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வகையை உனக்கு நான் சொல்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய சபை இருக்கிறது. அவருடைய சிறப்பான தன்மைகள் ஒன்று சபை. இந்த சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அநேக காரியம் இருக்கு. கர்த்தர் அவருடைய சபையிலே, அவர் ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அநேக காரியம் இருக்கிறது. அதுல ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சபையிலே நடக்க வேண்டிய வகைகளை குறித்து ஏராளம் உண்டு. அவைகளை ஒன்று, எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனம். சபை கூடி வருதலை விட்டு விடவே கூடாது. அல்லேலூயா. எக்காரணம் கொண்டு சபைக்கு வருவதை, ஆராதனைக்கு வருவதை விடவே கூடாது. இதுல நான் கவனமா இருக்கணும். சபையில் நடக்க வேண்டிய வகையை உனக்கு சொல்லுறேன். திருச்சபையில் எப்படி நடந்து கொள்ளணும், திருச்சபைக்கு வருகிறவர்கள், அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக, மெய்யான தேவனுக்கு முன்பாக, நித்திய ராஜாவுக்கு முன்பாக அவருடைய சபையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சபை கூடுதலை ஒருபோது விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சமயத்துல ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி, தொடர்ந்து பல ஆண்டுகளாய் திருச்சபைக்கு போய் வருகிற ஒரு அருமையான குடும்பம், ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆராதனைக்கு முன்பாகவே குடும்பமாய் போய் வருகிற ஒரு குடும்பம். ஒரே ஒரு மகன் உண்டு. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு இருப்பாங்க. அந்த வாரத்திலும் அந்த சகோதரியும் சகோதரும் மட்டும் சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஆராதனை முடிந்தவுடன் வேகமாக போய் பாஸ்டர் இடத்துல, பாஸ்டர் ஒரு 2 நிமிடம் டைம் கொடுக்கணும் பாஸ்டர். அவர் சந்தோஷமாய் கொடுத்தார், மைக் கொடுத்தார். சொன்னாங்க, இன்றைக்கு பாஸ்டரும் சபையாரும் ஆராதனை முடிந்தவுடனே வீட்டுக்கு போக கூடாது, என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னார். கொஞ்சம் கவலையா இருந்தது. முகத்தை பார்த்த உடனே பாஸ்டர் கேட்டார், ஏமா ஆராதனை இப்பதான் முடிந்திருக்கு, எப்படி சிஸ்டர் நாங்க எல்லாரும் வர முடியும், என்ன விஷயம்? சொன்னாங்க, அந்த ஒரே மகன் நேற்று இரவு சுகவீனமா இருந்தான், காலையில மரித்து போனான்.
அவர் பதறிட்டார். சபையார் பதறாங்க. கேக்குற, ஏன் அப்படி சபையை போட்டு நீங்க வரணும்? நீங்க எங்க வந்தீங்க? சொன்னாங்க, என் மகன் இறந்து போனா, இயேசுவை ஒரு நாள் பார்க்கும்போது அவரிடத்துல பார்ப்போம், இயேசுவோடு பார்ப்போம். எப்போதும் வருகிற எங்களை இயேசு பார்ப்பதற்கு நாங்கள் காத்து வைக்க விரும்பல. ஒவ்வொரு வாரம் வருவோம். இந்த வாரம் என் மகள் எங்கே, என் மகன் எங்கன்னு சொல்லி இயேசு எங்களை பார்த்து கவலைப்படக்கூடாது, பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அவரை பார்க்க வைக்க நாங்க விரும்பலங்க. அதான் சபைக்கு வந்தோம். சபை 6 முடிந்து விட்டு என்றைக்கு ஆகலும் ஒரு நாள் இயேசப்பா கூட என் மகனை பார்ப்போம். ஆகவே நாங்கள் இயேசு எங்களை பார்க்க நாங்கள் காத்து வைக்க விரும்பல. அதான் சபைக்கு வந்திருக்கிறோம். நீங்க வந்து கண்ணீரோடு நாங்க வந்து அடக்க ஆராதனை செய்ய விட்டு போகணும். எல்லாரும் கண்ணீரோடு சபைக்கு வீட்டு போனாங்க. அடக்கம் பண்ணி விட்டு ஆறுதல் கூடி விட்டு தான் வீட்டு போனாங்களாம். சபை ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சபை கூடுதலை ஒருபோது விட்டு விடக்கூடாது. சின்ன காரியத்தை கூட அனைவரும் விட்டுறாங்க. சின்ன காரியம், ஒரு காரியமே இருக்காது. சின்ன சின்ன காரியங்கள் கூட சபை ஆராய்ந்து விடுகிறோம். இன்றைக்கு அந்த சகோதரிகள் குடும்பத்தை போல ஒரு சபை கூடுதலை விட்டு விடாத ஒரு தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மகன் மரித்து போனான். இனி இந்த மகனை பார்க்க முடியாது உயிரோடு. ஆனா ஒரு நாள்ல நிச்சயமா இயேசுவோடு பார்ப்போம். ஆனால் இயேசு ஆலயத்துக்கு நாங்க போகும்போது எப்போது எங்களை பார்க்கிறவர், எங்கே இந்த மகள் என்று பார்க்க நாங்கள் வேதனைப்பட வைக்கல. அதான் சபைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி மரித்த மகனை படுக்கையில போட்டு விட்டுட்டு ஆலயத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கு? கர்த்தர் வருவார், நான் பறந்து போயிருவேன், அவர் சத்தத்தை கேட்டுருவேன், அவர் கூப்பிட்ட உடனே அவங்க போயிருவேன் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். மறந்து விடக்கூடாது. சபை கூடுதலை எக்காரணம் கொண்டு நீங்கள் விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. இது மெய்யான தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய சபை, தேவன் உலாவுகிற சபை, தேவன் வாசம் பண்ணுகிற சபை. தேவன் எங்கே 2-3 பேர் நாமத்தின் நிமித்தமாய் கூடி வருகிறார்களோ அங்கே உலாவுகிறேன் சொல்லி இருக்கிற உண்மையான நடந்த சம்பவங்க. பொய்யை சொல்ல, ஏதோ ஒரு கதையை சொல்லல, உண்மையான நடந்த சம்பவம். அந்த போதகரே அதை தன்னுடைய யூடியூப்ல சொல்லி இருக்கிறார். என் சபையில் நடந்த காரியம், என் சபை மக்கள் நாங்கள் உண்மையான அனுபவித்த காரியம் என்று சொல்லி யூடியூப்ல அந்த பிரசங்கத்தில் வெளியிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குது? ஆராதனைக்கு எப்படி நாம் கை கொள்கிறோம்? சபை கூடுதல் எப்படி கை கொள்கிறோம்? மெய்யான தேவனுடைய ஜீவனுடைய தேவனுடைய சபையை கூடி வருதலை விட்டு விட விடாது. சபையில நடக்க வேண்டிய வகை உனக்கு எழுதுகிறேன். இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். சபை ஆராதனை விடு ஒருபோது நீங்கள் தவற விடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வாங்க. எத்தனையோ ஆண்டுகள் தன்னுடைய அந்த ஆராய்க்கு போன குடும்பம். ஆனா ஒரு மகன் இறந்து போன பிற்பாடும் ஆராதனை விடாமல் அந்த ஆராதனைக்கு சென்றிருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அதுபோன்ற இக்கட்ட நிலையை நமக்கு வர வைக்கலையே. அப்படி இருந்தும் எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ நாட்கள் ஆராதனை அசட்ட பண்றோமே. இதை கர்த்தர் மன்னிப்பாராக. இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை போல நாம் சபையில் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இன்னொரு காரியம், சபையில் எப்படி நடக்க வேண்டும்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கள். சாலமோன் ராஜா சொல்றான், தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி காக்கணுமா? நடையை காத்துக்கொள். அப்படி சொல்லிவிட்டு மூடர் பலியிடுகிறது போல நீங்கள் பலியிடாமல் சபைக்கு நீங்க போகும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக நீங்க சபைக்கு செல்வது நலம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் படிவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்ப கர்த்தருடைய சபைக்கு போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கர்த்தர் சத்தத்தை செவி கொடுக்கணுங்கிற அந்த காரியத்தோடு வரணும். அப்படி வருவதான் நலம் என்று அதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இங்கு வந்துட்டு பல்வேறு காரியங்களை குறித்து நினைச்சு கொண்டிருக்கிறார். நாயகரா நீர்வீழ்ச்சி, அருமையான நீர்வீழ்ச்சி. அதுல ஒரு புதிய தம்பதிகள் அந்த வெளிநாடுகளுக்கு போயிருக்கும் போது நகரா நீர்வீழ்ச்சி பார்ப்பது போனாங்களாம். அங்க போகும்போது கணவர் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். மனைவி சொன்னாங்களா வந்து தட்டி, நம்ம கதவை வீட்டை பூட்டணுமா, கேஸ ஆஃப் பண்ணீங்களா, சாவி எங்க வச்சிருக்கிறீங்க, கார் சாவியை லாக் பண்ணீங்களா, கேள்வி மேல கேட்டுக்கொண்டே இருக்கு. வந்து நிக்கிறதுங்க நாயகரா நீர்வீழ்ச்சி, உலக அதிசயங்கள் ஒண்ணு.
அந்த அதிசயத்தை பார்த்ததால் அசிக்க முடியல. அதோடைய கவலை எல்லாம் எங்க இருக்குது? வேற எங்க இருக்கு? வீட்டு மேல இருக்குது, கேஸ் ஸ்டவ் மேல இருக்குது, அந்த வீட்டுல இருக்கிற சாவி மேல இருக்குது, நேகர வீழ்ச்சி மேல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது செவி கொடுக்கும்படி சேர்வதே நலம் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 38 42 வசனம் வரையிலும் இயேசு பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும் போது அந்த கிராமத்துல போகும்போது மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். மார்த்தாள் அழைத்து கொண்டு போனவள் பற்பல வேலைகளினாலே அவள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். அங்கே வீட்டுக்கு அழைத்து கொண்ட உடனே மார்த்தாள் என்ன செய்தால், இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து 40ஆம் வசனத்தை வாசிங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஏற்றுக்கொண்டவள் அதை கேட்கல, அவள் பற்பல வேலைகள் இருக்கிறார். ஆனா அவருடைய சகோதரியாக மார்த்தாள் வீட்டுக்கு வந்த உடனே பாதத்துல உட்கார்ந்துட்டாள், வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று பார்க்கணும். அல்லேலூயா. அவ மார்த்தாளுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலை கொண்டிருக்கிறாய், ஆனால் தேவையானது தெரியுமா? என் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேளு. அல்லேலூயா. அதான் நல்ல பங்கு. உனக்கு நல்ல ஒரு காரியம் சொல்ல, நீ உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உனக்கு நல்ல பங்கு எது தெரியுமா? நீ மரியாதை போல என் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேளு. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு பக்கமா போய் கொண்டிருக்கும். சில நேரத்துல டைம் பார்ப்போம், 10 மணிக்குள்ள பாஸ்டர் 11க்குள்ள முடிச்சிருவாரா, இல்ல கொஞ்சம் நேரம் எழுப்பாரா? எவ்வளவு வேலை இருக்குது, வேலை இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு உங்களுடைய வேலை நாட்கள்ல பாருங்க, ஸ்கூலுக்கு போகணும், ஒரு கவர்மெண்ட் வேலை போகணும், ஒரு வேலைக்கு போகணும்னா 5 மணிக்கே எழுப்பிடுறோம், சாப்பாடுலாம் ரெடி பண்ணிடுறோம், 3 வேளை சாப்பாடு ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு அனுப்பி வச்சு எல்லாம் அனுப்பிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நமக்கு செய்யுது, இனி போய் தான் வேலை செய்யணும், இனி போய் தான் கறி வாங்கணும், இனி போய் தான் அந்த ஜாமான் வாங்கணும். அவர் பாட்டுக்கு நேரத்தை எடுத்து கொண்டு போயிருக்கான்னு சொல்லி நேரத்தை ஒரு 5 நிமிடம் லேட் ஆனாலே நம்மால் இருக்க முடியல, சிந்தனை எல்லாம் வேற பக்கம் போகுது. அப்படி இல்லை, மார்த்தாள் போல அல்ல, மரியாள் அவருடைய சமூகத்துல அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆலயத்து வரும்போது உன்னடையை காத்துக்கொள். எப்படி வரணும்? செவி கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு என்ன பேசுவார், கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அவருடைய வசனத்தை கேட்கணும், அதுல ஆர்வமா இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் எப்படி பேசுகிறார், ஆண்டவர் பாடும்போது கர்த்தர் வார்த்தை என்னோடு என்ன பேசுறது, அந்த கவனம் நமக்கு இருக்கணும். அதிலே கவனமா இருக்கணும், முழு கவனமாக இருக்கணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு ஒரு நாள் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போது கலிலேயா யூதேயா நாடு உள்ள சகல கிராமங்களிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். அப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கும் போது அப்பொழுது கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, அப்போது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக, அந்த வசனம் முழுவதும் வாசிருவோமே. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். நியாயசாஸ்திரிகள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கல, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா நியாயசாஸ்திரி என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், என்ன தவறு கண்டுபிடிக்கலாம், அதற்காகவே கேட்டான். பரிசேயனும் அதுல ஏதாவது நமக்கு நல்ல விஷயம் இருக்குதா, குறை விஷயம் இருக்கா, அதை குற்றம் கண்டுபிடிக்க தான் கேட்டாங்க. நான் அப்படி குற்றம் கண்டுபிடிப்பதற்கு வரவில்லை. கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார், எந்த காரியத்தில் நான் சரியாகணும், ஆண்டவர் என்னத்தில் விரும்புகிற காரியம் என்ன, எதுல நான் வளரணும், எதை நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு நான் செவி கொடுக்கணும் என்பதை கேட்பதற்கு தான் வர்றோம். அப்படி வரும்போது பார்க்கிறோம், அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது அடுத்து வாசிங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கி, அவருடைய வல்லமை விளங்கிட்டு என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக நாட்களாக கர்த்தருடைய வல்லமை என் வாழ்வில் வெளிப்படல, என் குடும்ப காரியத்தில் வெளிப்படல, என் பிள்ளைகள் காரியத்தில் வெளிப்படல. கர்த்தருடைய வல்லமையை நான் காண விரும்புறேன்,
கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படும், வெற்றி ஆகணும். கர்த்தருடைய வல்லமை என கண்டு ஆகணும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில காணணும் என்று நான் ஜெபம் பண்றோம், நான் கேட்கிறோம். ஒருவேளை நாம் இப்படி கர்த்தருடைய சமூகத்துல செவி கொடுக்கும்படி சேராது இருந்தனால ஒருவேளை நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் தாமதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செவி கொடுக்கும்படி கர்த்தர் இன்று என்னோடு பேசணும். ஆண்டவரே, நான் முழுவதும் முழு கவனமாக இப்படி சத்தத்தை கேட்க, இப்படி வார்த்தையை கேட்க நான் அப்படிப்பட்ட மனதோடு வருவேன் ஆண்டவர் என்று சொல்லி முழுது ஒப்பு கொடுத்து நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தரின் வல்லமை வெளிப்படுவதை யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அது உங்கள் வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்றால் முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமத்து வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அப்படி நடந்து கொள்ளும் போது கர்த்தருடைய வல்லமையை நாம் காண முடியும். அல்லேலூயா. அப்படி வல்லமை உங்கள் வாழ்விலே காண முடியும், எல்லா காரியங்களிலும் காண முடியும் என்பதனுடைய பிள்ளைகள். மூன்றாவதாக இன்னொரு காரியம் பாரு, ஜீவனுள்ள தேவன் உடைய சிறப்பான தன்மை என்ன? 1 தீமோத்தேயு 6:17 வாசியுங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவருடைய சிறப்பான தன்மைகள் என்னவென்றால் அவர் நமக்கு சம்பூர்ணமான நன்மைகளை, நாம் அனுபவிப்பதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சம்பூர்ணமான நன்மைகளை தருவார். அவர் நன்மைகளை தருவார், சம்பூர்ணமாய் தருகிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது சகல விதமான நன்மைகளை, என்னென்ன நன்மைகளுக்கு நம்ம தேவையோ, உங்களுக்கு தேவையோ அந்த நன்மைகளை அவர் உங்களுக்கு தருவார். அது சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி இருக்கிற வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாசஸ்தலத்துல குறைவை தேடியும் காணாது இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஒரு நன்மையும் குறையாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என் ஜீவனுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் சங்கீதம் 31:19 வாசிங்க. சங்கீதம் 31:19. அவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக தம்மை நம்புகிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கணுமா? யோபை போல கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் உங்களுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் சம்பூர்ணமா 100 மடங்கா 1000 மடங்கா 1,00,000 மடங்கா ஆசீர்வதிக்கணுமா? அதுக்கு நாம் கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் தியானித்தோம், கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அநேக அடையாளம் உண்டு. யோசேப்பை குறித்து பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற யோசேப்பு சொன்னான், கர்த்தர் பயப்படுகிறவன் பொல்லாங்கதற்கு உட்படுவது எப்படி? பொல்லாங்கான காரியத்துக்கு ஒருபோது உட்படக்கூடாது. பொல்லாங்கு என்று தெரியும் போது, தேவனுக்கு வேதனை கொடுக்கும் என்று தெரியும் போது, தேவனுக்கு விரோதமான காரியம் என்று தெரியும் போது அதற்கு உட்படாதபடிக்கு, நாம் உட்படாதபடிக்கு, அதுக்கு உட்பட்டு போகாதபடிக்கு நம்மை நாம் காத்துக் கொள்ளும் போது, கர்த்தர் பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழும் போது கர்த்தர் சகல விதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. யோபு எந்த பொல்லாப்புக்கும் விலகி வாழ்ந்தான்னு பார்க்கிறோம். யோபு குறித்து சொல்ல, பொல்லாப்புக்கு விலங்கி வாழ்ந்த யோபை போல ஒரு மனிதன் உண்டோ என்று கர்த்தர் கேட்டார். அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்வது எப்படி என்று, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படி தன்னை விலைக்கு காத்து கொண்ட இந்த யோசேப்பை போல நம் கர்த்தருக்கு பயப்படுவாய் இருக்கும் போது கர்த்தர் சகல விதமான நன்மைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான்காவதாக அவருடைய தன்மைகளிலே ஒன்று, சங்கீதம் 42 சங்கீதம் 8 வாசிங்க. அவருடைய சிறப்பான தன்மைகளில் ஒன்றை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 42:8 வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். கர்த்தர் பகல் காலத்தில் தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும். ராக்காலத்திலும் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும். என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். மெய்யான தேவனும் ஜீவனுள்ள தேவனுமா இருக்கிற
தேவனை குறித்து நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றாரு. எப்போ ஜெபம் பண்ணுவாரா? பகர் காலத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், ரா காலத்திலும் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பகர் காலத்திலே அவருடைய கிருபை என் மேல் இருக்கும், ரா காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும். பகர் காலத்துல எல்லா ஆசீர்வாதமா இருக்கும்போது அநேகர் செய்கிற காரியம் என்னவென்றால் கர்த்தரை துதிக்கிறது கிடையாது. ரா காலம் வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா சபையை ஓடுவாங்க, ஜெபத்துக்கு வந்துருவாங்க, ஆராதனைக்கு தவற மாட்டாங்க, கொடுக்கிற காரியத்தில் உண்மையா இருப்பாங்க. பாஸ்டர் பாஸ்டர் 100 கணக்கா போன் பண்ணுவாங்க, பாஸ்டர்மா பாஸ்டர் 100 தடவை போன் பண்ணுவாங்க. எப்போ? ரா காலத்துல. பகர் காலமா இருந்தா கண்டுக்கிடவே மாட்டாங்க. சொல்லுறான், பகர் காலத்திலும் எப்படி நான் தேவனோடு இருந்தேனோ, அவர் கிருபை என்னோடு இருந்ததோ, அதே போல ரா காலத்திலும் நான் கர்த்தரை பாடும் பாட்டிலே காணப்படுவேன். எப்பவும் சரிசமா இருக்கணும். ஒரு கஷ்டம் வந்தா மாத்திரம், ஒரு துன்பம் வந்தா மாத்திரம் தேவனை தேடுவது களவே கிடையாது, ஜெபம் பண்ணுவது களவே கிடையாது. எப்பவும் ஜெபம் ஜெபம் இருக்கா? பாஸ்டர் சபையில் இருக்குதா? நான் ஜெபக்கு வர உபவாசம் இருக்குதா? வர்றேன். துதி ஆராதனை இருக்கா? வர்றேன். வேற என்ன இருக்கு? எங்க ஒளி இருக்கா? வர்றேன். சண்டே ஸ்கூல் நடத்தணுமா? வர்றேன். எங்க போகணுமா? வர்றேன். ஆனா எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்போது, பகர் காலமா இருக்கும்போது எதையும் கண்டுகிட்ட கிடையாது. அப்படி அல்ல, ரா காலத்திலும் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கும். ரா காலத்திலும் ஜெபம் பண்ணும். எப்படி ரா காலம் வரும்போது கர்த்தரை தேடுறோமோ, ரா காலம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது ஜெபம் பண்றோமோ, ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடுறோமோ, ஆலயத்துக்கு உண்மையா இருக்கிறோமோ, சபைக்கு உண்மையா இருக்கிறோமோ, கொடுக்கிற காரியத்துக்கு உண்மையா இருக்கிறோமோ, எல்லா காரியத்துக்கும் உண்மையா இருக்கிற ஊழியக்காரரை நம்ம ஓடி ஓடி அவர்களை விசாரிக்கிறோமோ, அதே போல பகரு காலத்திலும் நாம் அப்படி நடந்து கொள்ளும் போது அவர் ஜீவனுள்ள தேவனை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இருந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஜெபிக்கணும். பகல் காலமா இருந்தாலும் ஜெபிக்கணும், ரா காலமா இருந்தாலும் ஜெபிக்கணும். ரா காலத்தை விட பகல் காலத்துல அதிகமா ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் பகல் காலத்துல அவர்கள் ஜெபிப்பதே கிடையாது, ரா காலம் வந்தா ஜெபிக்கிறாங்க. அப்படி இல்லை, ரா காலத்தை விட பகல் காலத்திலும் நாம் ஆண்டவரை தேடணும், ஜெபிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும், கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். ரா காலத்திலும் அப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல? ஏன் காரியத்தில் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல? நான் ரா காலத்தில் இருப்பது போல பகரு காலத்தில் ஆண்டவரோடு இல்லை, ஆண்டவரோடு நெருக்கமா இல்லை, ஆண்டவர் காரியத்துல சரியா இல்லை, ஆண்டு விரும்புகிற காரியத்தை செய்கிறது இல்லை. ரா காலத்தில் எப்படி நாம் ஆண்டவரோடு நெருக்கமா வருகிறோமோ, அதே போல பகரு காலத்திலும் ஆண்டவரோடு நெருக்கமா இருப்போம் என்றால் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரா காலத்தில் கர்த்தரோடு எப்படி நெருங்குகிறீர்களோ, அது பகல் காலத்திலும் கர்த்தரோடு இருங்கள், கர்த்தரோடு நடவுங்கள், கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியமாறுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருங்கள். அப்படி இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜீவனுள்ள தேவன், அவன் உங்க வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனாய் இருந்து கிரியை செய்வார், ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. பகல் காலத்திலும் ஜெபம் பண்ணினவனா இருந்தான், பகல் காலத்தில் இடைவிடாமல் கர்த்தர் ஆராதிக்கவனா இருந்தான், ரா காலத்திலும் இடைவிடாமல் கர்த்தர் ஆராதிக்கிற தேவ மனிதனாய் இருந்தனால காரியம் எல்லாம் ஜெயமா இருந்தது என்று பார்க்கிறோம். உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் தர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த ரா காலத்திலும் பகல் காலத்திலும் நீங்கள் ஆண்டவரை ஒரே ஒரு சமமாக வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்திருப்போமா? நம்முடைய ஆண்டவர் மெய்யான தேவன், அவருடைய சிறப்பான குணங்கள், அது மூலமாய் கிடைக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை தியானித்தோம். கர்த்தர் நமக்கு போய்த்த இந்த சத்தியத்தின்படி வாழ முழுவதும் ஒப்பு கொடுப்போம். முழுவதும் ஒப்பு கொடுக்கும் போது அது மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவனை உயர்த்தி பாடப் போகிறோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெறனை நடத்தும் என்று இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து நாம் பாடப் போகிறோம். கர்த்தர் தான் மெய்யான தேவன், மெய்யான தேவனும் ஜீவனுள்ள தேவனும் நித்திய ராஜாவும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிறவர்,
ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சிறப்பான சில தன்மைகளை நாம் தியானித்தோம். அது மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை தியானித்தோம். கர்த்தருக்கு முழுது ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடக்கும், ஜீவ தண்ணீர் ஊறு முற்றிலே ஜீவன் வரையினை நடத்தும் என்று பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவமான மக்களை துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவமான மக்களை துயா, பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போக்கினீரலோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போக்கினீரலோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், ஓ தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போக்கினீரலோ, பாதகர் பாவம் போக்கவே பாதகர் போக்கினீரலோ. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. எல்லா கைகளை தொட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மையப்படுத்துங்கள். கர்த்தரே தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மெய்யான தேவன், அவர் நித்திய ராஜா, அவர் நித்திய ராஜா, அவர் ராஜாதி ராஜா. சகல விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறேன். தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மெய்யான தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய
நித்திய ராஜாவுடைய ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிறப்பான தன்மைகளையும் அவைகள் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய சிறப்பான தன்மைக்கு ஏற்ற தேவ பிள்ளைகளாக நாங்கள் எல்லா காரியங்களும் நடந்து கொள்வதற்கு உம்முடைய தேவ பலனை எங்களுக்கு தாரும். அது மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் குறைவென்றி பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகளாக நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனுபவிப்பதற்கு ஏதுவான சகல விதமான ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆண்டவரை அறிந்தது மட்டுமல்ல, அனுபவிக்கும்படி நீ சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும், அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படட்டும். அவருடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தந்தருளுவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற தேவ சமாதானம், தயவு இரக்கம் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கொஞ்சம் நின்று போக உங்களை அன்போடு கேட்கிறாங்க. இன்றைக்கு பொதுவாக கீபோர்டு வாசிப்பது சங்கர்.